So all welcome back to my channel Higher. நம்ம இது வரைக்கும் charts create பண்றதுக்கு we have seen so many methods, but there are some easiest methods that we could use for creating visualizations. அந்த visualization create பண்ணி அதை understand பண்றதுமே ரொம்ப ஈஸியா இருக்க போகுது. So let's see what are those easiest methods to create charts just by using pandas. So pandas யூஸ் பண்ணி நம்ம இது வரைக்கும் டேட்டாவை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்த்திருப்போம். Today we are going to see pandas யூஸ் பண்ணி எப்படி visualization create பண்றோம் அப்படின்னு. First thing that I need to do is I'm importing these three libraries, Pandas, Seaborn and Matplotlib. டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்கு Pandas, Seaborn and Matplotlib visualization create பண்றதுக்காக. The next thing is I'm loading an online available data set called tips. ஸோ இந்த டேட்டா செட் என்ன அப்படின்னா ரெஸ்டாரண்ட்ல டிப்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டேட்டா செட் தான். அடுத்து df டாட் ஹெட்னு கொடுத்துட்டு என்னோட டேட்டா செட்ல ஃபர்ஸ்ட் 5 rows என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துருக்கேன். ஸோ தீஸ் ஆர் த 7 columns that I have in my data set. The first chart that I am going to create is data frame based plot. So இந்த ஒரு plot எதுக்காக நான் கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னா நான் ஒரே ஒரு காலம் மட்டும் எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக கிரியேட் பண்றதுதான் இந்த டேட்டா ஃப்ரேம் பேஸ்ட் பிளாட். இதை கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளான கோடிங் தான் யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சார்ட்ஸ் எல்லாமே நம்ம நார்மலா கிரியேட் பண்ற சார்ட். பட் இந்த கோடிங்கை பார்த்து இவ்வளோ சிம்பிளா விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. பிகாஸ் த கோடிங் இஸ் கோயிங் டு பி வெரி ஈஸி. ஸோ நவ் லிசன் ஹியர். இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு காலம் டோட்டல் பில் அப்படின்ற காலம் எடுத்து பிளாட் பண்ண சொல்லி கொடுக்குறேன். ஸோ கைண்ட் இஸ் ஈக்குவல் டு ஹிஸ்ட்ரின்னு கொடுக்கும்போது த கைண்ட் ஆஃப் சார்ட் தட் வி ஆர் கோயிங் டு கிரியேட் அப்படின்றது ஹிஸ்டோகிராம் அப்படின்னு நான் பைத்தான் கிட்ட சொல்றேன். அடுத்து டைட்டில்ன்றது நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது தான். இந்த பின்ஸ் ஈக்குவல் டு 20ன்னு கொடுக்குறதுமே இந்த லைன் ஆஃப் பார்ஸ் இருக்கு இல்லையா, நம்பர் ஆஃப் பார்ஸ், ஸோ அதுதான் அந்த பின்ஸோட கவுண்ட். தென் ஐம் கிவிங் பிளாட் டாட் ஷோ. இப்போ எனக்கு இந்த சார்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு நியூமெரிக்கல் காலம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு இந்த சார்ட்டை வச்சு நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. ஸோ இது டோட்டல் பில்ல பிளாட் பண்ணிருக்கோம். ஸோ வென் ஐ சி திஸ் வாட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட்னா இங்க 10க்கும் 20க்கும் நடுவுல ஒரு லைன் மட்டும் பெருசா இருக்கு. வாட் இட் மீன்ஸ்? ஸோ அப்போ இது பில் கவுண்ட் என்ன மீன் பண்ணுது? இட்ஸ் அபவுட் அரௌண்ட் பில் 16 to 18 வந்தவங்களோட கவுண்ட் அதிகமா இருக்கு கம்பேர்ட் டு அதர்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் 16 to 18 அதிகமா சாப்பிட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் சம்திங் வி குட் டேக் அஸ் அன் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் திஸ் சார்ட். ஸோ ஒரு காலம் மட்டும் நான் பிளாட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அந்த டேட்டா எப்படி டிஃபர் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா அந்த இடத்துல நான் யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த டேட்டா ஃப்ரேம் பேஸ்ட் பிளாட். The second chart that I'm going to create is auto index based time plot. ஸோ இந்த ஒரு டைம் பிளாட்ல ஸ்பெசிஃபிக்கா நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னா ட்ரெண்டை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன். ஸோ ட்ரெண்டோட மீனிங்கே நிறைய பீப்புள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. நான் டீச் பண்ணும்போதுமே மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. வாட் இஸ் திஸ் ட்ரெண்ட் அப்படின்னு கேட்டா டைம் சீரீஸ்ல இருக்க ட்ரெண்டை மட்டும் சொல்லுவாங்க. பட் இன் ரியாலிட்டி ட்ரெண்ட்ன்றது 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸா இருக்கு, அதுவும் டேட்டாலயே. இந்த ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா டைம் சீரீஸ் டேட்டால நான் டைமை பேஸ் பண்ணி இன்னொரு டேட்டாவை டைமை பேஸ் பண்ணி டெம்பரேச்சரையோ இல்ல டைம் பேஸ் பண்ணி வெதரையோ ஏதோ ஒன்னு நான் அனலைஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல ஒரு டேட்டா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எனக்கு இந்த மந்த்ல மட்டும் எப்பவுமே எனக்கு பீக்ல இருக்கும், வெதர் ரொம்ப கூலிங்கா இருக்கும், அந்த மாதிரியான ஒரு இன்சைட் எடுக்கிறேன். இல்ல இந்த மாதிரி மந்த்ல கோல்டோட ரேட் பீக்ல இருக்கும், இந்த மந்த்ல ரொம்ப கம்மியாயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா எடுக்கிறேன், டைமை பேஸ் பண்ணி இந்த டேட்டா பிளக்சுவேட் ஆகுது மாறுதுன்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னா அது ஒன் டைப் ஆஃப் ட்ரெண்ட். அது மட்டும்தான் ட்ரெண்ட் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. பட் இன்னொரு டைப் ஆஃப் ட்ரெண்டா இருக்கு. அது என்னன்னா when not representing time series, a trend in data visualization is defined as a consistent long-term movement, relationship or structure within data that shows an increasing, decreasing or stationary pattern. என்னோட ஒரு டேட்டால ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் காலம்ல ஒரு பர்டிகுலர் இடம் மட்டும் எனக்கு ரொம்ப இன்க்ரீஸோ ரொம்ப டிக்ரீஸோ ஆச்சு அப்படின்னா இல்ல ஒரு இடத்துல மட்டும் ஸ்டேஷனரியா இருக்கு அப்படின்னா அதுவுமே ட்ரெண்ட் தான். டைம் இருந்தா மட்டும்தான் அந்த டைம் சீரீஸ் டேட்டால வரக்கூடிய அந்த ஒரு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் மட்டும் ட்ரெண்ட் கிடையாது. அந்த டைம்ன்ற ஒரு காலம் இல்லைனாலுமே என் டேட்டால டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் ஏதோ ஒரு இடத்துல அப்நார்மலா நடக்குது, அன்எக்ஸ்பெக்டடா நடக்குது. இல்ல ஒரு டேட்டா ஸ்டேஷனரியா இருக்கு ஒரு இடத்துல மட்டும், அதுவுமே ட்ரெண்ட் தான். ஸோ அந்த ட்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் கிரியேட் பண்ணக்கூடியதுதான் இந்த ஆட்டோ இண்டெக்ஸ் பேஸ்ட் டைம் பிளாட்.
ஸோ இதோட கோடிங் ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம டிஎஃப் ஷார்ட்டர்ன்றது இந்த வேரியபிள் நேமா நான் கொடுக்குறேன். அடுத்து டிஎஃப் டாட் ஷார்ட் வேல்யூஸ் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, என் டேட்டாவை ஆர்டர் பண்ணிக்கோ, அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோ. டோட்டல் பில்லுன்ற வேல்யூவை எனக்கு அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணு. அடுத்து ரீசெட் இண்டெக்ஸ்னு கொடுக்குறேன். எதுக்காக அப்படின்னா, நான் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த டேட்டாவும் என்னோட ஒரிஜினல் டேட்டாவை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. அடுத்து டிஎஃப் ஷார்ட்டர்க்குள்ள டோட்டல் பில்னு கொடுத்து பிளாட் கொடுக்கறது எதுக்குன்னா, இந்த காலம்க்கு நீ பிளாட் கிரியேட் பண்ணு. அடுத்து நான் இந்த ஒரு சார்ட்டுக்கு நேம் வைக்கிறதுக்காக டைட்டில்குள்ள அந்த ஆட்டோ இண்டெக்ஸ் பேஸ்ட் டோட்டல் பில் ட்ரெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த சார்ட்டுக்கான நேமா இது மாறிடும். அண்ட் ஃபைனலி பிளாட் டாட் ஷோன்னு கொடுக்கும்போது எனக்கு இந்த சார்ட் கிரியேட் ஆகி ஷோ ஆகும். ஸோ என்னோட சேஞ்சஸ் இந்த டோட்டல் பில்லோட வேல்யூ எப்படி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 250 பீப்புள் அந்த கவுண்ட் நான் வந்து எடுத்து செக் பண்ணி பாக்குறேன். ஸோ சி எனக்கு அந்த 250ன்ற வேல்யூ 50 கவுண்டா இருக்கு. ஸோ டோட்டல் பில் 250 வந்தவங்களோட கவுண்ட் எனக்கு இவ்வளோ இருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் இன்க்ரீசிங் ஆர்டர்ல பிளாட் பண்ணும்போது என்னால ஈஸியா ஒரு டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுங்க. நான் ஷார்ட்டிங் பண்ணி பார்த்ததே இந்த ட்ரெண்டை நான் கிளியரா பாக்குறதுக்காக தான். ஸோ த நெக்ஸ்ட் சார்ட் தட் வி ஆர் கோயிங் டு see is மல்டி காலம் கம்பேரிஷன் சார்ட். நான் 2 காலமை நியூமெரிக்கல் காலமை பிளாட் பண்ணி பாக்குறதுக்கு என்கிட்ட நிறைய சார்ட்ஸ் இருக்கு. அதுவே 2 லைன் கோடிங்ல என்னால அந்த சார்ட் கிரியேட் பண்ண முடியுமானா கண்டிப்பா முடியும். ஸோ லெட்ஸ் see how to do that. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிஎஃப் ஆஃப்னு கொடுத்துட்டு 2 ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்கொயர் பிராக்கெட் கொடுக்குறோம். எதுக்காக அப்படின்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஒன்னுக்கு மேல இருக்கு. ஸோ டோட்டல் பில் இந்த 2 காலம்ஸையும் நான் கால் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் டாட் பிளாட்னு கொடுக்கும்போது இந்த 2 காலம்ஸை யூஸ் பண்ணி எனக்கு பிளாட் கிரியேட் ஆக போகுது. அடுத்து கைண்ட் இஸ் ஈக்குவல் டு பாக்ஸ்னு கொடுக்குறேன்னா எனக்கு பாக்ஸ் பிளாட் கிரியேட் ஆகும். அடுத்து டைட்டில் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன், டோட்டல் பில் விசஸ் டிப் கம்பேரிஷன். ஸோ இப்போ இந்த இடத்துல டோட்டல் பில்லையும் டிப்பையும் நான் கம்பேர் பண்ணி பாக்குறதுக்காக பாக்ஸ் பிளாட் கிரியேட் பண்ண போறேன்றதுனால இதை கஸ்டமைஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டைட்டில் எப்பவுமே கஸ்டமைஸ் தான், நீங்க உங்களுக்கு எந்த மாதிரி வேணா கொடுத்துக்கலாம். ஃபைனலி நான் பிளாட் டாட் ஷோன்னு கொடுக்கும்போது எனக்கு இந்த சார்ட் கிரியேட் ஆகி ஷோ ஆகிரும். ஸோ இதை வச்சு நான் அவுட்லேயர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என் டேட்டால டிப் வேல்யூல எவ்வளவு வேல்யூஸ் டிவியேட் ஆயிருக்கு, டோட்டல் பில்ல எவ்வளவு வேல்யூஸ் டிவியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த கைண்டுக்குள்ள என்ன ஒரு சார்ட்டை வேணா ஷார்ட்டா கொடுத்து பாத்துக்கலாம். ஸோ ஆஸ் சிமிலர் டு நான் இங்க எப்படி ஹிஸ்ட்னு கொடுத்தனோ கைண்டுக்குள்ள, அதே மாதிரி நீங்க ஹிஸ்ட்னு கொடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சார்ட்ஸ் மாதிரி அவுட்புட்டா கொடுக்கும். The fourth chart that we are going to see is group by visualization. So இந்த ஒரு சார்ட் எதுக்காக அப்படின்னா, நான் 2 காலமை நான் கம்பேர் பண்ணி பாக்குறேன். அந்த 2 காலம்ல ஒரு பர்டிகுலர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேல்யூவை பிளாட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ அந்த சினாரியோல நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சார்ட் தான் இந்த குரூப் பை விஷுவலைசேஷன்ஸ். ஸோ அதையுமே நம்ம பாண்டாஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளான கோடிங்ல பண்ணிடலாம். எடுத்த உடனே என்ன பண்றோம்னு பாருங்க, df டாட் குரூப் பைன்னு கொடுத்துட்டு 2 காலம் நேம் கால் பண்றேன். ஃபர்ஸ்ட் காலம் கால் பண்ணும்போது நார்மல் பிராக்கெட், அடுத்த காலம்க்கு வந்து ஸ்கொயர் பிராக்கெட். பிகாஸ் டே வைஸ் அந்த கேட்டகரிக்கு நார்மல் பிராக்கெட், அந்த கேட்டகரி வைஸ் எந்த நியூமெரிக்கல் வேல்யூவை கம்பேர் பண்றனோ அதுக்கு ஸ்கொயர் பிராக்கெட். தென் டாட் மீன் கொடுக்கும்போது அந்த ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள நான் கொடுத்த அந்த நியூமெரிக்கல் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அந்த காலம்கான மீனை தான் எடுத்து அது பிளாட் பண்ணும் டாட் மீன் கொடுக்கும்போது. தென் ஐம் கிவிங் டாட் பிளாட் அண்ட் தென் கைண்ட் வந்து நான் பார்னு கொடுத்துருக்கேன், எனக்கு இங்க பார் சார்ட் கிரியேட் பண்ணணுன்றதுக்காக. இந்த டைட்டில் நான் கஸ்டமைஸ் பண்ணி ஆவரேஜ் டோட்டல் பில் பை டே, மீன்னா என்ன, ஆவரேஜ் வேல்யூ தானே. ஆவரேஜ் டோட்டல் பில் பை டேன்னு கொடுக்கும்போது அந்த டே கேட்டகரி வைஸ் எனக்கு ஆவரேஜ் பில் என்ன அப்படின்றது எனக்கு ஈஸியா பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு 4 டேஸ் தான் இந்த டேட்டா செட்ல ஸ்பெசிஃபிக்கா இருக்கு, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே. பிகாஸ் இந்த 4 டேஸ்ல தான் இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பனா இருக்கிற மாதிரி இவங்க அந்த டேட்டா இருக்கு, நம்ம ஆன்லைன்ல எடுத்திருக்கிற டேட். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆவரேஜ் பில் வந்து எந்த டேல அதிகமா இருக்குன்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஜென்ரலாவே வீக்கெண்ட்ஸ்ல தான் அதிக பில் இருக்கும். ஸோ வீக் டேஸ்ல பார்க்கும்போது கம்பேர் டு ஃப்ரைடே, தேர்ஸ்டே அதிகமா ஆவரேஜ் பில் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான இன்சைட்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு இந்த குரூப் பை விஷுவலைசேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். The final chart that we are going to see is quick EDA. என்னன்னா நான் சார்ட் கிரியேட் பண்றது ரொம்ப சிம்பிளா கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இடிஏக்கு தேவையானது என்னது, எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், 2 நியூமெரிக்கல் வேல்யூஸை கம்பேர் பண்ணி பார்ப்போமா. அந்த ஸ்கேட்டர் பிளாட் கிரியேட் பண்றதுக்கு நான் மத்த ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணும்போது எவ்வளவு லைன்ஸ் ஆஃப் கோடிங், ஒரு 5 to 10 லைன்ஸ் ஆஃப் கோடிங் ரொம்ப பெருசா பார்த்தோம் இல்லையா, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்திருக்கு பிகினர்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. ஆனா இது ஈவன் ரொம்ப பேசிக் லெவல்ல பைத்தான் லேர்ன் பண்றவங்க கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எடுத்த உடனே df டாட் பிளாட்னு கொடுக்குறேன். ஏன், எனக்கு இதை வச்சு பிளாட் கிரியேட் பண்ணுன்னு கொடுத்துட்டு கைண்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கேட்டர்ன்றது எனக்கு இந்த சார்ட்டோட நேம் ஸ்கேட்டர் பிளாட்.
தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் பில் அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு டிப்ன்றது அந்த காலம் நேம்ஸ் கொடுக்குறேன். எக்ஸ்ல நீ என்ன பிளாட் பண்ணணும், ஒய்ல என்ன பிளாட் பண்ணணும்னு இந்த டைட்டிலுக்குள்ள கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நம்ம கண்டிப்பா கஸ்டமைஸ் பண்ணி தான் கொடுப்போம். அண்ட் ஃபைனலி பிளாட் டாட் ஷோன்னு கொடுத்த உடனே எனக்கு இந்த சார்ட் கிரியேட் ஆகி ஷோ ஆகிரும். ஸோ சி ஹவு ஈஸி இட் இஸ் டு கிரியேட் அ சார்ட். பாண்டாஸ் யூஸ் பண்ணி நீங்க ரொம்ப சிம்பிளா சார்ட்ஸ் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். சோ நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க, அந்த சார்ட்ஸ் எல்லாம் எனக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்குன்னா இந்த மாதிரி சார்ட்ஸ் கத்துக்கிட்டு நிறைய கிரியேட் பண்ணிட்டு தென் யூ கேன் மூவ் ஆன் டு தோஸ். ஸோ இட் பிகம்ஸ் ஈஸியர். ஸோ இன்டர்வியூஸ்லயுமே உங்களுக்கு கிராக் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எஸ், பை ஃபார் நவ், வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் அமேசிங் வீடியோ.